நல்லா நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கி பெண் குழந்தையை பெற்றுட்டோம், அதுக்கு மேலே அது சமாளிக்க முடியாது அப்படின்னு பெற்றோர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், மற்றவர்கள் நினைக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளை கல்லூரியில் படிக்க வைங்க. பெண் குழந்தைகளை மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு வீட்டுக்கு வரும், அந்த பிள்ளைகள் அந்த பயன்படுவார்கள் சொல்லி ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபா. ஒரு பெண் குழந்தை இல்லை, ஒருத்தருக்கு 4 பெண் குழந்தையாக இருந்தாலும் 4 பேரும் கல்லூரியில் படிக்கலாம். 4 பேருக்கு அந்த பணம் போகும். எந்த ஆட்சி பண்ணிச்சு? இந்தியாவில் வேறு எங்கேயாவது இருக்காங்களா? இல்லை, பகல் உணவு திட்டமே திராவிட இயக்கம் உண்டாக்குறது. நீதி கட்சியினுடைய தலைவர் தர்பி தியாகராயர் 1920களில் ஆட்சிக்கு வந்த உடனே அப்போ அதிகாரம் கிடையாது, வெள்ளைக்காரன் தான் முழு அதிகாரம் வச்சுருந்தான். அந்த நேரத்தில் இருந்த குறைஞ்ச அதிகாரத்தில் ஒரு மேயராக வந்தார். நாங்கள் சோறு போட்டு படிப்பு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்குன்னார். நிதி கிடையாதுன்னு சொல்லி நிறுத்திவிட்டா. இவர் கொஞ்ச நாள் நடத்தினார். அதுக்கப்புறம் பச்சை தமிழர் கல்வி வள்ளல் காமராசர் அவர்களுடைய ஆட்சியில் பகல் உணவு திட்டம்.